என்னடா லுங்கி கட்டிக்கிட்டு இருக்கிற? லுங்கி டான்ஸ் ஆட போறியாடா? கேமரா எங்கால பார்க்க இருக்கு? எங்கடா பார்க்குறேன்? இங்கால பார்க்க அங்கதான் அப்படிதான். அது என்ன கொட்டாய் விடுறது? படுக்க விடுறதா? தூங்காதே தம்பி தூங்காதே. இன்றைக்கு சேனலில் என்ன வீடியோ போடுவோம்? உன்னை இந்த லுங்கியில் பார்க்கும்போது எனக்கு நார்த் இந்தியாக்கள்ன்ற ஞாபகம் தான் வருது. ஸோ பானிபூரி ட்ரை பண்ணுவோம் இன்றைக்கு. அதுக்கப்புறம் லுங்கி டான்ஸ் ஆடுவோம் 2 பேரும் சேர்ந்து. பானிபூரிக்கு தேவையான பொருட்கள் இது பூரி. இது செய்யறதுக்கு வீட்டையும் செய்யலாம் சில வேலை. நாங்கள் இது இப்போ கடைகளில் வாங்கி இருக்கிறோம். இதுக்கு நாங்கள் செய்கிறதுண்டா 2.5 சுண்டு ரவை, அரைக்கு சுண்டுக்கும் குறைவான கோதுமைமா, 1 சிறங்க சோளம்மா, உப்பு, 1 மேசக்கரண்டி உப்பு, மற்றது 2 கரண்டி 2 கப் அளவு தண்ணி. அது கொஞ்சம் கொஞ்சமா விட்டு விட்டு குழைக்க வேணும். பானி செய்ய போறோம். இனி பானி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள்: புதினா இலை 1 கைப்பிடி, கொத்தமல்லி இலை 1 கைப்பிடி, 100 கிராம் புளி, 6-7 பச்சை மிளகாய், 3 பல்லு உள்ளி, இஞ்சி ஒரு சின்ன துண்டு போட்டுட்டு இதை அடிக்கணும். அடுத்தது உருளைக்கிழங்கு பிரட்டல் வைக்க போறோம். உருளைக்கிழங்கு பிரட்டலுக்கு ஒரு 6 உருளைக்கிழங்கு சீவி வச்சிருக்கிறேன். அதுக்கு இனி தண்ணி விட்டு அவிய வைக்கணும். அடுத்தது 3 வெங்காயம் எடுத்து கிடக்கு, அதை வெட்டி வச்சிருக்கிறேன். 6-7 பச்சை மிளகாய் அதுவும் வெட்டி வச்சிருக்கிறேன். சட் மசாலா கடையில வாங்கினதுதான், அதுவும் அது போட்டு பிரட்டி விட்டா அது ரெடி. கடலையும் சும்மா எடுத்து வச்சிருக்கிறேன். அதுவும் போட்டு சும்மா எடுத்து வச்சிருக்கீங்க. அதுவும் போட்டு சாப்பிடுறேன். தேவையான பொருட்கள் இனி நான் அடிச்சு போட்டு காட்டுறேன். இப்ப நாங்கள் இஞ்சி உள்ளி போட போறோம். பானிபூரி செய்ய போறோம். பானி செய்ய போறோம். அதுக்கு இஞ்சி உள்ளி, கொத்தமல்லி இலை, புதினா இலை எல்லாத்தையும் ஒரேடியா போட்டு அடிக்க போறோம். அப்ப புளி பிறகு போட்டுருங்களா? புளி பிறகு பிணைஞ்சிட்டு விடணும். உரைப்புக்கு ஏற்ற மாதிரி விடணும். கொஞ்சம் தண்ணி விட்டு அடிக்கலாம், பிரச்சனை. சரி, இனி அடிபட்டுட்டது. அடிபட்டன இனி புளியை கரைச்சி இதுக்கு ஊற்றணும். உப்பும் 2 மேசக்கரண்டி உப்பு போடணும். இதுக்குள்ள 2 மேசக்கரண்டி உப்பு போட்டுட்டா ஓகே. இனி புளியையும் கரைச்சி ஊற்றணும். புளியை தண்ணி எடுத்து கரைச்சி ஊற்றணும். புளியை இனி கரைச்சி கொண்டுருக்கேன். இனி ஊற்ற போகணும். இன்னொரு காலம் தண்ணி விட்டு கரைக்கும். இனி இதுக்குள்ள ஊற்றப்போம். ஊற்றி போட்டு இன்னொருக்கா புளியை பிணைஞ்சு ஊற்றப்போம். புளியையும் பிணைஞ்சு ஊற்றி போட்டு உப்பு காணுமோன்னு பார்க்கணும். பார்த்து நீங்கள் உப்பு போட்டீங்களா நல்லது. கூட போடக்கூடாது. கூட போட்டால் ப்ரெஷர்காரருக்கு கூடாது. இது ஒரு சளி போறதுக்கு ஏற்ற மருந்து. ரெடி ஆயிட்டது. இனி நாங்கள் உருளைக்கிழங்கு பிரட்டல் செய்ய போறோம். கிழங்கு பிரட்டல் வைக்க போறோம். அதில் போட்டுக்கிட்டேன். இனி அடுப்பை போட்டுட்டு அடுப்பில் கொதிக்க நல்லா அவியணும். அவிஞ்ச பிறகு தண்ணியை ஊற்றி போட்டு உருளைக்கிழங்கு மட்டும் எடுத்து மேஷ் ஆக்கும். இதை மேஷ் பண்ணணும். மேஷ் பண்ணணும். ஸ்மாஷ். நல்லா நசுக்கும். இதை எடுத்து போடணும். இதுக்குள்ள சட் மசாலாவும் போட்டு இதுக்கும் போட்டு வச்சு கிடக்கு. எடுத்து இதுக்குள்ள போடணும்.
போட்டுட்டு கொஞ்சம் உப்பு போடுறோம், போட்டு பிரட்டணும். உப்பு போடுறேன், கணக்கு போடுறேன். இனி கடலை உள்ளுக்கு போடணும், கொஞ்சமாக போட்டு. இது ஒரு 5-6 பேர் சாப்பிடலாம். நாங்கள் அடுப்பு போட்டுட்டு இன்னும் ஊற்றணும். இனி பொரிக்க போகிறோம். நீ பொரிய போடணும். பொரி இப்படி கலக்கி விட்டால் தண்டை வண்ட பொரி பொரி. இதுக்குள்ள போடணும். இதை உடைச்சிட்டு கையாலையும் வைக்கலாம். இதை பிரெட்டில் கரண்டியாலையும் வைக்கலாம். நீங்கள் இன்னத்துக்காலையும் வச்சு சாப்பிட்டாலும் ஓகே. இப்படி வச்சுட்டு இந்த தண்ணியிலையும் வெப்பன் போயிட்டு பானியிலையும் வெப்பன் போட்டு சாப்பிட சரி ரெடி. நீங்கள் இப்போ நினைக்கலாம் வயிறா அப்பப்போ என்னென்ன செஞ்சு கொடுக்கணும், இவருக்கு தான் வேலை. ஒரு தரம் வேற வேலைன்னா அவன்கிட்ட வந்து அவனே மேலே தூக்கி போட்டு இப்படி சந்திரமுகி மாதிரி ஆடி கொடுக்குறான். ராரான்னு சொல்கிற மாதிரி கண்ணால் சம்டைம்ஸ் ஒரு பார்வை பார்ப்பான். அதுக்கப்புறமா போலை கீழே போடுவான். அதை பார்த்துக்கிட்டு கொஞ்ச நேரத்தாலும் இப்போ குழைப்பான். கேமரா வச்சு தன்னை படம் பிடிக்கிறவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. ஆளுக்கு சமத்து பிள்ளையா பிஹேவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறான். அப்படி அப்பப்போ லூஸ் ஆகி கொண்டு இருக்கான். நாங்கள் இந்த வீடியோன்ற கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். நீங்கள் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அண்ட் எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்கள் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.